சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் நமக்கு தரும் ஒரு வீர புரட்சியாளரின் பெயர் பகத்சிங். 1907ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பஞ்சாப் மாகாணத்தில் பங்கா கிராமத்தில் சீக்கிய குடும்பத்தில் பிறந்த பகத்சிங் இந்திய விடுதலை இயக்கத்தில் தன்னை குறித்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்தும் தியாகம் செய்தவர். பகத்சிங் சிறுவயதிலிருந்தே தேசிய உணர்வுடன் வளர்ந்தார். அவரது தந்தை கிஷன் சிங் மற்றும் தாய் வித்யாவதி நாட்டின் விடுதலையில் உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள். இளமையிலேயே அவர் காலனித்துவ ஆட்சியின் கொடுமைகளையும் கண்டு நடுங்கினார். பகத்சிங் லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் கல்வி பயின்ற போது ஐரோப்பிய புரட்சிகர இயக்கங்கள் மீது ஆர்வம் கொண்டு பல நூல்களை படித்தார். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தன்னை மூழ்கடித்தார். அதே நேரத்தில் 1926ஆம் ஆண்டில் நவ்ஜவான் பாரத் சபா என்ற இளைஞர் அமைப்பை தொடங்கி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் சுதந்திரத்திற்கு போராடினார். 1927ஆம் ஆண்டு லாலா லஜபதி ராயின் சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர் மீது நடத்தப்பட்ட லத்தி சார்ஜ் காரணமாக உயிரிழந்தார். இதற்கு பழிவாங்கும் வகையில் பகத்சிங் தனது நண்பர்கள் சுக்தேவ் மற்றும் ராஜ்குருவுடன் இணைந்து லாகூரில் ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி ஜான் சாண்டர்ஸை கொன்றனர். 1929ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பகத்சிங் தனது நண்பர் படுகேஸ்வர் தத்துடன் இணைந்து டெல்லியில் உள்ள மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினார். இந்த தாக்குதல் யாரையும் காயப்படுத்தாமல் ஆங்கிலேயர் கொடுமைகளுக்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் பொருட்டே செய்யப்பட்டதாகும். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் அந்த சம்பவத்தில் உலகமெங்கும் கேட்கப்பட்டது. 1929ஆம் ஆண்டில் சிறையில் இருந்தபோது பகத்சிங் இந்திய கைதிகளுக்கு எதிரான ஆங்கிலேயர்களின் தாழ்வுபடுத்தும் மனப்பான்மையை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரின் தன்னலமற்ற தியாகம் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோர் லாகூரில் தூக்கிலிடப்பட்டனர். 23 வயதிலேயே மரணத்தை சந்தித்த பகத்சிங் நம் சுதந்திரத்திற்காக தனது உயிரை அர்ப்பணித்தார். பகத்சிங் தனது வாழ்க்கையின் இறுதி கணத்திலும் இந்தியாவின் எதிர்கால இளைஞர்களுக்கு விடுதலையின் தீவிர நோக்கத்தை உற்சாகமாக தருந்தமானவர். அவர் பிரபலமாக்கிய இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கம் நம் விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக மாறியது. சுதந்திர இந்தியாவின் சரித்திரத்தில் பகத்சிங்கின் பெயர் என்றும் மறக்க முடியாதது. அவர் தனது கொள்கைகள், தியாகம் மற்றும் புரட்சிகர எண்ணங்களால் இந்திய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்.